இளம் வயதில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த உலகின் இளம்பெண் என்ற பெருமையை சாதித்து காட்டிய நிஷா சசிகுமார். இளம் வயதில் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த பெண் என்ற பெருமையை சாதித்து காட்டிய சென்னையைச் சேர்ந்த 16 வயதான மலையேறும் வீராங்கனை நிஷா சசிகுமார் தனது 16 வயதில் 80 நாட்களில் நேபாளத்தில் இருந்து தெற்கு கணவாய் வழியாக பூமியின் மிக உயரமான சிகரத்தை வெற்றிகரமாக அடைந்து உலகின் மிக உயரமான சிகரத்தை தொட்ட உலகின் இளம்பெண் என்ற பெருமையை சாதித்து காட்டிய தமிழகத்தைச் சேர்ந்த நிஷா சசிகுமார் அவர்கள் பெற்றுள்ளார். எலைட் எக்ஸ்பர்ட் ஏற்பாடு செய்திருந்த பயணத்தின் ஒரு பகுதியாக 25 மே 2026 அன்று நிஷா சிகரத்தை அடைந்தார். தற்போது அவர் பாதுகாப்பாக இறங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த மலையேற்றம் முழுவதும் ஷெர்பா வழிகாட்டிகளான டென்ஜி ஷெர்பா, ஃபூரா டோர்ஜி ஷெர்பா, புர்சாங் ஷெர்பா ஆகியோர் அவருக்கு ஆதரவாக இருந்தனர். மேலும் மார்ச் 2010 சென்னையில் பிறந்த நிஷாவின் இந்த சாதனை இந்திய மலையேற்ற வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைவதோடு 8848.86 மீட்டர் உயரமுள்ள இந்த சிகரத்தை எட்டிய உலகின் இளம் மலையேறுபவர்களில் ஒருவராகவும் அவரை நிலைநிறுத்துகிறது. இந்த சாதனை குறித்து பேசிய நிஷா கூறும்போது, உலகின் உச்சியில் நிற்பது ஒரு கனவு போல இருந்தது. நாமே நமக்கு விதித்துக் கொள்ளும் வரம்புகளே மிகப்பெரிய தடைகள் என்பதை அந்த தருணத்தில் உணர்ந்தேன். மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் கூட மன உறுதி, தன்னம்பிக்கையுடன் முக்கியத்துவத்தை இந்த பயணம் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்றார். அவரது தந்தை சசிகுமார் கெந்தம் கூறுகையில், இப்படிப்பட்ட மாபெரும் சவால்களை தைரியத்துடனும் உறுதியுடனும் நிஷா எதிர்கொள்வதை பார்ப்பது எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் பெருமைக்குரிய தருணமாக கருதுகிறேன். அவள் தனது வரம்புகளை தாண்டிச் சென்று தனது இலக்கில் உறுதியாக இருந்து நம்பிக்கையும் விடாமுயற்சியும் முடியாததையும் சாத்தியமாக்கும் என்பதை நிரூபித்திருக்கிறாள் என கூறினார். மேலும் நிஷாவின் எவரெஸ்ட் பயணம் 2026 ஏப்ரல் 15 அன்று காத்மாண்டுவில் இருந்து லுக்லா வந்தடைந்ததன் மூலம் தொடங்கியது. இந்த மலையேற்றத்தில் எவரெஸ்ட் அடிவார முகாமுக்கு 8 நாள் பயணம், அதைத் தொடர்ந்து தட்பவெப்பத்துக்கு பழக்கமாகுதல், தொழில்நுட்ப பயிற்சி, சிகரத்தை எட்டும் இறுதி பயணத்திற்கு முன்பு கும்பு பனிச்சரிவு வழியாக முகாம் 1, முகாம் 2, முகாம் 3க்கு சுழற்சி முறையில் ஏறுதல் ஆகியவை அடங்கும். ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள மிக உயரமான மலையில் ஏறும் புகழ்பெற்ற 7 சிகரங்கள் சவாலை நிறைவு செய்வதற்கான லட்சிய பயணத்தின் ஒரு பகுதியாகவே அவரது எவரெஸ்ட் சிகரத்தை தொடுதல் அமைந்துள்ளது. ஏப்ரல் 2025 முதல் எல்ப்ரஸ் மலை, கிளிமாஞ்சரோ மலை, கோசியுஸ்கோ மலை, காஸ்டன்ஸ் பிரமிட், அகோன்காகுவா, தற்போது எவரெஸ்ட் ஆகிய சிகரங்களில் நிஷா வெற்றிகரமாக ஏறியுள்ளார். 2025 அக்டோபரில் காஸ்டன்ஸ் பிரமிடின் உச்சியடைந்த மிக இளவயது பெண் என்ற பெருமையையும் நிஷா பெற்றார். இந்த சாதனையை இந்திய சாதனை புத்தகம் உறுதி செய்தது. தனது 7 சிகரங்கள் பயணத்தை தொடரும் அவர் அடுத்ததாக 2026 ஜூன் மாதம் டெனாலியிலும் 2026 நவம்பர் மாதம் வின்சென்ட் மாசிஃபிலும் ஏற முயற்சிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். என் பேர் சசிகுமார். என்னுடைய டாக்டர் நிஷா ப்ளஸ் என்னுடைய ஸ்பவுஸ் அருணா, நாங்கள் 3 பேர் இங்கே இருக்கோம். இது ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். ஏன் அப்படின்னா, நிஷா சசிகுமார் ஃப்ரம் சென்னை, தமிழ்நாடு, உலக அளவில் உலகத்தின் பூமியினுடைய உச்சியான மவுண்ட் எவரெஸ்ட் அந்த சிகரத்தை வந்துட்டு 25 மே மதியம் காலை ஒரு 11:10 AM வந்துட்டு மேலே ஷீ ரீச் த சமிட். இதன் மூலமாக இவங்க வந்துட்டு உலகத்தின் சிகரமான மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறிய இளம் பெண்மணி என்ற ஒரு சாதனையை படைத்திருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் ஆஸ் அ ஃபேமிலி, ஆஸ் சென்னை சிட்டி, ஆஸ் இந்தியா எல்லாருமே வந்து நிறைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ப்ளஸ் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்கரேஜிங் பை டேக்கிங் திஸ் நியூஸ். ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து இது ஒரு தனிப்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட்டாக கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு இந்த அச்சீவ்மெண்ட் நிறைய எஸ்பெஷலி பெண் குழந்தைங்களுக்கு வந்து போய் சேரணும். ஏன்னா அவங்க வந்து தே ஹேவ் டு ட்ரீம் பிக், முடியும் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு கண்டிப்பாக வரணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நாங்கள் வி தாட் வி ஷுட் கம் அவுட் அண்ட் ஸ்பீக் அண்ட் லெட் த வேர்ல்ட் நோ. முடியாதுன்றது வந்து எதுவுமே கிடையாது, எதுக்கு வந்து வயசு தடை என்றது கிடையாது. இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்துட்டு நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். செகண்ட், இது வந்துட்டு ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் 2 பேரும் சேர்ந்து உலகத்தின் 7 கண்டங்களில் உள்ள 7 சிகரங்கள், ஒவ்வொரு கண்டத்துலேயும் ஒரு சிகரம், அந்த சிகரத்தை வந்து அடையிறது தான் எங்களுடைய ஒரு லட்சியமாக இருக்குது. இது பேர் வந்து 7 சமிட்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்வாங்க. ஸோ 7 சமிட்ஸ் வந்து 7 கான்டினென்ட்ஸ்லேருந்து ஈச் ஒன் ஆஃப் தெம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கிளிமஞ்சாரோ அந்த மலையை ஏறி இருக்கோம்.
அப்புறம் ரஷ்யாவில் இருக்கிற எல்ப்ரூஸ் அப்படின்ற மலையை ஏறி இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கோசியாஸ்கோ அப்படின்னு ஒரு மலை ஏறி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து வி வென்ட் டு இந்தோனேஷியா. இது வந்து ஓஷியானா அப்படின்றதுல வந்து கார்ஸ்டன்ஸ் பிரமிட் அப்படின்னு இருக்கிறதுலேயே த மோஸ்ட் டெக்னிக்கலி சேலஞ்சிங் மவுண்டன் ஆஃப் ஆல் த 7 summits அப்படின்னா இது இந்த கார்ஸ்டன்ஸ் பிரமிட். இது அந்த இதை வந்து லாஸ்ட் அக்டோபர் 3ஆம் தேதி 2025 வந்து நிஷா அதை ஏறினாங்க. அந்த ஏறினதில் ஷி பிகேம் த யங்கஸ்ட் உமன் இன் த ஹோல் வேர்ல்டு டு ஹவ் கிளைம்ப் த கார்ஸ்டன்ஸ் பிரமிட். அந்த ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அவங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஜான்வரியில் வந்துட்டு சவுத் அமெரிக்கா அர்ஜென்டினா கண்ட்ரியில் இருக்கிற ஹையஸ்ட் மவுண்டனான அக்கன்காகுவா, அது வந்து ஆல்மோஸ்ட் 7000 மீட்டர்ஸ், அந்த மலையை வந்து ஏறினோம். இப்போ வந்து மவுண்ட் எவரெஸ்ட் இந்த வருஷம் ஏப்ரல் மே வந்துட்டு ஏப்ரல் 15 ஸ்டார்ட் பண்ணது, மே 25ஆம் தேதி தான் சம்மிட்டுக்கு முடிஞ்சது. ஸோ மே 30th we came to சென்னை. இப்போ வந்து அடுத்த பிளான் என்ன அப்படின்னா, அடுத்தது வந்து மவுண்ட் தெனாலி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு நார்த் அமெரிக்கா அலாஸ்காவில் இருக்கிறது. இது வந்து இருக்கிற எல்லா மவுண்ட் எவரெஸ்ட்டை விட ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மவுண்டன் அப்படின்னா அது மவுண்ட் தெனாலி தான். அதுதான் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கிளம்புறோம் இங்கேருந்து. ஏன்னா 5ஆம் தேதி we are starting the expedition. இது வந்துட்டு again மே அண்ட் ஜூன் தான் சீசன். அது வந்து சீசன் இருக்குது, அந்த சீசனில் மட்டும் தான் போக முடியும், இல்லாட்டி அடுத்த வருஷம் தான் போகணும். அதனால் இப்போ நாளைக்கு கிளம்புறோம். அது முடிச்சுட்டு வின்சன் மேசிவ் அப்படின்ட்டு ஒரு மவுண்டன், இட் இஸ் இன் அண்டார்டிகா. அதை வந்து இந்த வருஷம் நவம்பரில் முடிக்கணும்னு பிளான் பண்ணுறோம். இதை முடித்தாங்க அப்படின்னா இந்த 7 summits கம்ப்ளீட் பண்ணுற யங்கஸ்ட் உமன் இந்த ஹோல் வேர்ல்டு அப்படின்ற ஒரு ரெக்கார்டையும் நிஷா வந்து அச்சீவ் பண்ணணுன்றது அவங்களுடைய கைடன்ஸாக இப்போ இருக்குது. அதுக்கு ஆஸ் அ ஃபாதர் நான் கூட சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ கிளைம் த மவுண்டன் as well with her. எஸ்பெஷலி அன்ஃபார்ச்சுனேட்லி எவரெஸ்ட் மட்டும் என்னால் பண்ண முடியல, பிகாஸ் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஐ ஹேட் ப்ரீத்திங் சேலஞ்சஸ். அதனால் திடீர்னு நிஷாவை தனியாக விட்டுட்டு நான் கீழே யாரும் கேட்க முடியாது 30 நிமிஷத்தில் ஹெலிகாப்டர் வர வச்சு என்னை அர்ஜென்ட்டாக கீழே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், ஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் மை லங்ஸ் கண்டிஷனால். அதனால் அவங்க தனியாக போயிட்டு வித் ஹர் கைட்ஸ் தனியாக 10 நாள் தனியாக இருந்துட்டு சாதிச்சுட்டு வந்திருக்காங்க. அதை விட பெருமை எங்களுக்கு. ஏன்னா நான் கூட இருந்து பண்ணுறதுன்றது ஒன்று, அவங்களே தனியாக போயிட்டு பண்ணுறதுன்றது ஒன்று. ஃபஸ்ட் அந்த லாஸ்ட்டு 4-5 நாள் எங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக வந்து, பிகாஸ் சிக்னல்ஸ் கிடைக்காது. அவங்க வாக்கி டாக்கியில் சொன்னால் தான் வந்து எங்களுக்கு தெரியும். அந்த லாஸ்ட் 4-5 நாள் நான் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்லை. ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல மலையில். தட் வாஸ் த கேஸ். அண்ட் மோர் ஓவர் அந்த 8000 மீட்டர்ஸுக்கு மேலே இருக்கிறப்ப அந்த டெத் ஜோன் அப்படின்னுவாங்க. ஆனால் அந்த 8000 மீட்டர் மேலே போயிட்டாலே ஆக்சிஜன் வந்து இட் வில் பி லைக் 1/4 or 1/5 நம்ம இங்கே என்ன இருக்குதோ அது மட்டும் தான் அங்கே கிடைக்கும். மேபி லைக் 20-30% ஆஃப் த ஆக்சிஜன் தான் கிடைக்கும். அந்த கண்டிஷனில் வந்து மேலே தூங்கவே கூடாது. பட் வேறு வழியே கிடையாது, ஏன்னா இட் வாஸ் ஸோ விண்டி. அதனால் இவங்க 3 நைட் அங்கேயே தங்க வேண்டியதாக போச்சு. வித் கம்ப்ளீட் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸோட 3 நைட் அங்கேயே தங்கியிருந்தாங்க. தங்கியிருந்து முடித்து இந்த சம்மிட்டை முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் இதுதான் எங்களுடைய பிளான். இந்த 7 summitsல 5 முடிச்சிருக்கோம். 6வது இப்போ நாளைக்கு கிளம்புறோம். 7வது வந்து நவம்பரில் முடிப்போம். இதை முடித்தா சென்னையிலேருந்து ஒரு இளம்பெண் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு உலக அளவில் இருக்கிற 7 கண்டங்களில் 7 சிகரங்களை அடைந்த இளம் பெண்மணி என்ற ஒரு இதை வந்து கண்டிப்பாக அதை பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்றது அவங்க விருப்பம். அதை வந்து as parents நாங்கள் சப்போர்ட் பண்ணி we are taking it forward. and உங்கள் எல்லாருக்குமே as well wishes, thank you so much for taking it forward. நான் எவரெஸ்ட் ஏறது தான் இந்த 7 summits பண்ணுறதுல எவரெஸ்ட் தான் இது வரைக்கும் எனக்கு நிஜமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்பா கீழே போன உடனே நான் தனியாக ரொம்ப நாள் போயிட்டு இருந்தேன். அங்கே மேலே கேம்ப் 2க்கு மேலே சாப்பாடு சரியாக இருக்காது. ப்ளஸ் நான் வந்து லாஸ்ட் 3-4 டேஸாக ஃபுல்லாக தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தேன். ப்ளஸ் சம்மிட் புஷ் அப்போது நான் வந்து 18 hours கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்தேன், மேலேயும் கீழேயும். இன்னும் கால் வலிக்குது எனக்கு. ஸோ இந்த மலை நிஜமாகவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ப்ளஸ் I would say this has changed me as a person. நான் இந்த மலை ஏறும்போது நிறைய கற்றுக்கினேன். That's a very good Nisha, go ahead. ஸோ மலை ஏறும்போது நான் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கேன் அதில் தான். while climbing mountains நான் படிக்க மாட்டேன். but then when I'm off the mountains நான் ஃபுல்லாக படிச்சுட்டே தான் இருப்பேன். ஸ்கூல் லீவ் இருக்கும்போது படிச்சுட்டே தான் இருப்பேன். ப்ளஸ் நான் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
நான் ஏபிஎல் குளோபலில் படிக்கிறேன். 12th grade இருக்கிறேன் இப்போ கரண்ட்லி. 12th ஆமாம், இப்போ 12th போகிறாங்க. 11th 12th போகிறோம். ஏபிஎல் குளோபல் துறைப்பாக்கம். ஏபிஎல் குளோபல் ஸ்கூல் துறைப்பாக்கம். ஸோ அந்த இதில் படிக்கிறாங்க அவங்க. ப்ளஸ் இன்னும் லைக் நீங்கள் கண்டிப்பாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா இது ட்ரைனிங் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் நாங்கள் பிரெட்ஸ் லைஃப் ஜிம்மில் இருக்கோம். அவங்க தான் எங்களை ட்ரெயின் பண்ணாங்க ஃபிசிக்கலி எல்லாமே. லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 1 year we have been training with them, பிரெட்ஸ் லைஃப் இன் பெருங்குடி. ஸோ அதுதான் வந்து எங்களுடைய ஜிம். அது போக பெங்களூரில் போயிட்டு அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 2 நாள் 3 நாள் வந்து பெங்களூரில் அங்கே தான் மலைங்க நிறைய இருக்குது. வி கேன் ஜஸ்ட் கிளைம். அங்கே வி ஹேவ் 2 guides. அவங்க எங்களை கைட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 1 year வந்து கைட் பண்ணாங்க as to how to do technical climbing, ராக் கிளைம்பிங். இதெல்லாம் வந்து அங்கே ட்ரைனிங் எடுத்துருக்கோம். இதெல்லாம் பண்ணுறப்ப வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வந்து ஈவினிங்கில் நைட் 10 o'clock வரைக்கும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வச்சு அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஐ மீன் ஆன்லைனில் சம் ஆஃப் த டீச்சர்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் இந்தியா சப்போர்ட் பண்ணாங்க நிஷாக்கு. ஒரு நாளைக்கு ஆமாம்மா, 8849 8849 meters டாப். பீக் வரைக்கும் ஹையஸ்ட். அதுதான் பூமியினுடைய டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த என்டையர் குளோப். 8849. ஸோ அங்கே வரைக்கும் போனோம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் கிளைம் பண்ணுவோம். ஆனால் கடைசியில் அந்த சம்மிட் ஏறும்போது மட்டும் நான் 18 hours கிளைம் பண்ணேன். 18 hours in one day. இது மாதிரி 6 நாள் 18 hours கிளைம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எங்கேயும் பெருசாக தூங்க முடியாது. அங்கே தூக்கமாக வராது. ஆக்சுவலி அதுதான் உண்மை. தூங்க போனாலும் தூக்கம் வராது. பிகாஸ் -40 -50 degree செல்சியஸில் இருக்கும். தட் இஸ் ஒன். அன்றைக்கி நல்லா இந்த ஸ்லீப்பிங் பேக்கை வச்சு தான் ஸ்லீப் பண்ணும். உள்ள பேக்குள்ளே போயிட்டு நம்மளை ஜிப்பை போட்டுட்டு தான் யூ நீட் டு ஸ்லீப் இன் -40. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஒரு சின்ன டென்ட்டுக்குள்ள. ஸோ 18 hours வாக்கிங்ன்றது வெரி நார்மல். அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அங்கே போக முடியும். 18 hours கண்டிப்பாக நான் ஸ்டாப் நார்மல் வாக்கிங் கிடையாது. இட்ஸ் லைக் ஆல்டிடியூட் வாக்கிங். அந்த ஒரு கிரேடியண்ட்டில் 40-45 degree ஆங்கிளில் அந்த ஒரு ஆல்டிடியூடில் டெம்பரேச்சரில். ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி. அதான் சொல்லிட்டு இருந்தேன் வந்த உடனே. லைக் இது வந்து வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அது எவ்வளோ கஷ்டம்ன்றது அங்கே போய் அதை இது பண்ணுறதுன்றது. பட் எனிவே கிரேட். இட்ஸ் ஹேப்பன் அண்ட் இட்ஸ் ஃபினிஷ்ட். வந்து அதையும் சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி அந்த 20% ஆக்சிஜனை வீட்டில் எப்படி கொண்டு வருது. அதுக்காக யூகேலேருந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை வர வச்சு வீட்லேயே ஒரு டென்ட்டை போட்டு 45 நாள் அந்த டென்ட்டுக்கு உள்ளே தூங்கிட்டு இருந்தோம். அந்த ஆக்சிஜனை 20%லேயே வச்சு உள்ளே தூங்கவே முடியாது. அப்படி இருந்தது அந்த ஒரு. ஏன்னா அந்த ட்ரைனிங் நம்ம இங்கே அங்கே போயெல்லாம் ட்ரைனிங் பண்ணவே முடியாது. இங்கே தான் மேக்ஸிமம் பண்ணணும். ஸோ அதனால் யூகேலேருந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை வர வச்சு டென்ட்டில் அது உள்ளே தூங்கிட்டு இருந்தோம். ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் அப்படின்னு அதை டெஃபினெட்லி வந்து டெய்லி இது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த 20% லெவல் ஆக்சிஜன் 20 to 25% ஆக்சிஜன் லெவல் வர வரைக்கும் அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு டெய்லி நைட்டு அதில் தூங்கிட்டு இருந்தோம். ஸோ தட் லைக் வி கெட் அட்ஜஸ்டட் டு இட். கிரவுண்ட் லெவலில் இருக்கிறப்பே அந்த சிமுலேஷன் எப்படி பண்ண முடியுன்றதுக்கு அதை தேடி இந்தியாவில் அந்த எக்யூப்மெண்ட் எங்கேயுமே கிடையாது. ஒன்று யூகேல இருக்குது, 2வது யூஎஸில் இருக்குது. அப்புறம் யூகேல தான் வேறு வாய்ப்பே கிடையாது. அட்லீஸ்ட் ரெண்டல் எடுக்கலான்னு பார்த்தா நாட் அட் ஆல் பாசிபிள். இந்தியாவுக்குள்ள ரெண்டல் இஸ் நாட் அலவுட் அப்படின்னாங்க. தென் வி ஹேவ் டு பை த எக்யூப்மெண்ட் 5 lakhs கொடுத்து அது வாங்கி 45 நாள் உள்ளே வீட்லேயே ட்ரைனிங் எடுத்து போகிறதுக்கு முன்னாடி. ஸோ தட் ஏன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக பண்ணி இஸ் லைஃப் ஆர் டெத். ஒன்று இன்னும் லைக் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய 5 பேர் டோட்டல் இந்த வருஷம் இறந்துட்டாங்க எவரெஸ்ட் மலையில் ஏறி 1000 பேரில், விச் இஸ் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதில் 2 பேர் இந்தியன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி. அவங்க இத்தனைக்கும் சம்மிட்டை முடிச்சுட்டு கீழே வரப்போ அவங்க இறந்துட்டாங்க பாவம். ஸோ there are a lot of challenges. ஏன்னா இது வந்து ஒன் யூ கேன் சக்சீட் ஆர் செகண்ட் நீங்கள் யூ நெவர் கம்மிங் பேக். ஸோ இது 2 தான் ஆப்ஷன் எவரெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு. பட் அதில் பாருங்கள் 1000 பேரில் 995 people சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம அதையும் பார்க்கணும். ஸோ இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் நாட் இம்பாசிபிள்ன்றது கிடையாது. ப்ரிப்பரேஷன் வேணும், அதுதான் மெயின். அந்த ப்ரிப்பரேஷனுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் நாங்கள் இங்கே முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் எங்களால் எனக்கு சக்தி என்ன முடியுமோ எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் இங்கே பண்ணிட்டு தான் நாங்கள் மேலே போனோம். ஏன்னா இட்ஸ் அகெயின் ஆஸ் அ செட் either you come back or you don't come back. So தமிழ்நாட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரக்கிங் மட்டும்தான் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் யூ கேனாட் ரியலி கிளைம் மவுண்டன்ஸ். ஏன்னா அந்த மாதிரி ராக்ஸ் இங்கே பெருசாக கிடையாது. அதான் நான் சொன்னது. அதுக்காக நாங்கள் பெங்களூர் போயிட்டு இருக்கோம். ஏன்னா பெங்களூர், கனக்புரா, அந்த மைசூர் போகிற ரீஜனில் நிறைய ராக்ஸ் இருக்குது. அங்கே ஐ மீன் கிட்டத்தட்ட எங்களுக்கு அது ஒரு 1/2 kilometer வேணும். ஒரே ராக் இந்த மாதிரி ஒரு 1/2 kilometer வேணும் ஏறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் வி குட் நாட் கோ மச். அதனால தான் பெங்களூர் கிட்டே போனோம். ஸோ அங்கே போயிட்டு
லாஸ்ட் 1 year we have been training in several months. Yeah, Bangalore. இல்லை சாட்டர்டே சண்டேஸில் போகிறது. இல்லை ப்ராக்டிஸ்க்காக. மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூல் இருக்குது. சாட்டர்டே சண்டே ஆர் சம்டே இந்த நேஷனல் ஹாலிடேஸ் எல்லாம் வரப்போ கிளப் பண்ணிட்டு கூட we used to go for the training. கரெக்ட். ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் இருக்கும், அச்சீவ்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்கோன்றத ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நான் அனுப்பிச்சேன் வென் இன்னும் அக்கன்காகவா கிளைம் பண்ணுறப்ப. பட் அவங்க ஓகே தட்ஸ் குட் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ நாங்கள் போயிட்டு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் நாங்கள் எதுவும் கேட்கல, கவர்மெண்ட்டிருந்து எதுவும் கேட்கல. செகண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி ரீச் பண்ணார். இன்ஃபேக்ட் நேற்று கூட அவர் பேசினார். ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மினிஸ்டர் இங்கே ஊரில் இல்லை. அவர் வரப்போ நாங்கள் இங்கே இல்லை, நாளைக்கு காலையில் நாங்கள் யூஎஸ் கிளம்புறோம். கரெக்ட். யா இல்லை அதான் சொல்ல அவங்க ரீச் பண்ணாங்க, ஆல்ரெடி ரீச் பண்ணாங்க. ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி பேசினார் நேற்று. ஸோ தேவர் வெரி ஹாப்பி, தே கங்க்ராச்சுலேட்டட். இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இல்லைன்றதுனால இன்றைக்கி மீட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ப்ளஸ் நாங்கள் 4லேருந்து நாங்கள் இல்லை 1 மாதத்துக்கு. அதனால் வந்த உடனே கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஆமாம், அவர் மீட் பண்ணது அவங்க விருப்பப்படுறாங்கன்னு அவர் சொல்லியிருந்தேன். நான் கண்டிப்பாக வரேன்.